அல்முறையான திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்றான், அகீமு ஸலாத்த வாத்து ஸகாத். எங்கெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றானோ அங்கெல்லாம் ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜக்காத்து வழங்குவது நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பணத்திற்கு பாதுகாப்பு. நாம சம்பாதித்து வச்சிருக்கக்கூடிய, இப்ப நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதித்து வச்சிருக்கிறோம்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஜக்காத்து தொகையை ஒரு ஏழைக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மீதம் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த தொகைக்கு அது பாதுகாப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஜக்காத் பாதுகாப்பு. நம்முடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத் நமக்கு பாதுகாப்பாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜக்காத் ஒண்ணு இருக்குதோ, ஒரு பணத்திற்கு இவ்வளவு ஜக்காத், பொருளாதாரங்களுக்கு இவ்வளவு ஜக்காத் அப்படின்னு நம்ம இருக்கு, அது போன்று எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜக்காத் இருக்கிறதோ, அதாவது ஜக்காத் என்று சொன்னால் தூய்மை என்று பொருள், ஜக்காத் என்று சொன்னால் அது தூய்மை என்று பொருள், ஜக்காத் இருக்குதோ அதே போன்று உடலினுடைய ஜக்காத் நோன்பு ஆகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உடலினுடைய ஜக்காத் நோன்பு. உடலுக்கு அல்லாஹ்வினுடைய பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி என் உடலை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க நோன்பு வைக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உடலை, நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்யறோம், அல்லாஹ்வுடைய பாதையில என் பணங்காசை நான் செலவு போயிட்டு நினைக்கிறோம், உன்னை என்ன செய்யறோம், ஒரு நல்ல காரியங்களுக்கு போய் கொடுக்குறோம், அல்லாஹ்வினுடைய பெயரால் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய பணம் காசு பொருளாதாரத்தை செலவு செய்யறோம். அல்லாஹ்வுடைய பாதையில நாம வரக்கூடியவர்களுக்கு உணவு ரீதியா கொடுத்து உணவு செலவு செய்யறோம். அல்லாஹ்வுடைய பாதையில உடலை செலவு செய்வது, உடலை பயன்படுத்துவதுதான் இந்த நோன்பு. எனவே உடலினுடைய ஜக்காத்து நோன்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு என்பது உடலினுடைய ஜக்காத் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்றாங்க. எனவே நோன்பு வைப்பதன் மூலமாக, அந்த நோன்பு அல்லாஹ்விற்காக வேண்டி இறை நம்பிக்கையோடு வைப்பதன் மூலமாக அந்த உடலுக்கு உண்டான கடமையை, அந்த நிலையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. நோன்பு என்பது பொறுமையினுடைய பாதியாகும் என்பதாக மற்றொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள்.